Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் நாள் அன்னைக்கு ஓகேவா. இப்போ அவ்வளோ காசை கொடுத்து ரிசப்ஷன் ட்ரெஸ் சாரியை எடுத்துட்டு காணோம் அப்படின்ட்டு ஒரு பிரளயமே நடந்துட்டு இருக்குது. உங்களுக்குலாம் இதே பொழப்பா போச்சு. மேரேஜ் இன்னைக்கு எங்க சட்டையை விட்டுன்னு வருது. இப்போ இந்த ரிசப்ஷன் இது நம்மள்தாச்சும் பரவாயில்லடா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏதோ சட்டை வச்சிருந்தோம் உள்ளதுக்கு மாத்தி போட்டுக்கிட்டோம். சாரியுமே காணோம்டா டேய். என்ன பண்றது, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னே ஒண்ணும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே காமெடியா போகும் இந்த vlog. இந்த ரூமே அலங்கோலம் பண்ணி வச்சிருக்க. சூப்பர் Dress, அவ்வளவு சூப்பர் Dress. மௌலி நானா என்னென்னமோ கதையெல்லாம் சொல்றான். இப்படி மாறி போயிடுச்சோ அப்படி மாறி போயிடுச்சோன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபைனலா அது கிடைக்குதா இல்ல வீட்டையே அப்படியே பெரட்டி போட்டு என்ன பண்ணுது பேபிமான்றத பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு நம்ம மறுவீடு அழைக்கிறோம்ல, தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் டே மறுவீடு அழைக்கிறோம்ல, மறுவீடு அனுப்பிச்சிடும். மாப்பிள்ளையை தான் அழைக்கிறோம், பொண்ணை மறுவீடுக்கு அனுப்பிச்சு விடுறோம். ஓகேங்களா. திடீர்னு காலையில கூப்பிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாம் வாங்கணும். எங்க தேவியக்கா சொல்லிச்சு, ட்ரெஸ் எடுத்தியா ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அப்படின்னாங்க. குடுக்குற ட்ரெஸ் தான் போட்டுட்டு கிளம்பணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் பிள்ளைங்க வந்து அங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அவரு ஓவர் சைஸ் டி-ஷர்ட் தான் நிறைய போடுவாரு, நீங்க சட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்க. நம்ம ஷர்ட் தான் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு டி-ஷர்ட்டை வாங்கி கொடுப்பாங்க. சோ அதனால போய் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பொண்ணுக்கு ஒரு புடவையும் இதை காட்டினா கத்தும். அப்புறம் அது வெளியே இருக்க சட்டை பாருங்க. மாப்பிள்ளைக்கு எடுத்துங்க. மாப்பிள்ளைக்கு வந்து பேசிக்ஸ்ல இருந்து ஷர்ட்டும் பேண்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை இது பிரச்சனை கிடையாது, எடுத்து காட்டலாம். பொண்ணு இது காட்டணும்னா அப்படின்னும். யாரு வந்து பசங்க என்ன போட்டிருக்கான்னு பார்க்க போற, பொண்ணுங்க தான் அப்படியே வாட் ட்ரெஸ் போடுறான்னு பார்க்க போறாங்க. மாப்பிள்ளைக்கு பேசிக்ஸ்ல இருந்து ஒரு ஜீனும் பேசிக்ஸ்ல இருந்து ஒரு ஷர்ட்டும். சரி ஷர்ட் வந்து காட்டல, ஏன்னா அவர் போடும்போது எங்க போடுறாரு நம்ம வேணா ஒரு இது பண்ணலாமா தேடினேன். இந்த பையன் மௌலி பையன் எப்ப பார்த்தாலும் பிளைன் எடுப்பானா. நான் இன்னைக்கு கிரீன் கலர் சட்டை போட்டிருந்தேன்ல ஃபங்க்ஷன்ல, அல்ல காமெடி. அத பாத்துட்டு ஒரு சூப்பரா இருக்கு எங்க எத்தனை கேட்டாரு அவரு ஃபங்க்ஷன்லயே. எந்த ஷர்ட் அவரு நல்லங்கல பேசிக்ஸ்ல வாங்குனான்ல ப்ளைன் ஷர்ட், அதான் பிளைனா இருந்தது. இவன் தான் பிளைன் எடுக்கிறானா பாவம், அவருக்கு எதுக்கு நம்ம பிளைன் எடுப்பானே. அவரு இல்ல வீடியோல சொல்லுங்க, பேசிக்ஸ் கம்பெனி உங்க கம்பெனிக்கு நாங்க வேணா பிராண்ட் அம்பாசிடர் ஆயிடுச்சுமா. ஆனா மௌலி மொத்தமா அதுதான் வச்சிருப்போம் எல்லாமே. இப்ப என்கிட்டயே அதுதான் ஜாஸ்தி இருக்கு. நான் பிளாக் போட்டேன்ல, எல்லாருமே பிளாக் போட்டிருந்தது, எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னீங்க. ஸோ அதே பிளாக்கே தான் மாப்பிள்ளைக்கும் எடுத்தேன் நான். அப்புறம் யோசிச்சேன், சரி வேணாம் எடுத்து கொடுக்கறது, பிளாக்ல எடுத்து கொடுக்கவேணான்னு மாத்தி மெரூன்ல எடுத்துட்டேன் நான். சரி ஏறுப்பா ஏறு வா. இப்போ நம்ம முக்கியமான வேலையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லனா அப்புறம் பச்சாதான் வைப்பேன். என்னடா ஒருவேளை அவருக்கு சைஸ் தொலைன்னு இருந்தா இல்ல தொலைன்னு இருக்கு, அது அவங்க என்ன சைஸ் சொன்னாங்களோ அதான் எடுத்தோம். நம்ம பில்ல எடுத்து எதுக்கும் வச்சுப்போம். நம்ம டைட் பூச்சிக்கலாம். நீ தான்டா அந்த வேலையெல்லாம் பாக்குற. வாயின் வந்தது புதுசா 4000 5000 கொடுத்து வாங்கிட்டு வருவான் புதுசா. நான் லேடிஸ் பண்ணி தான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுல ஜென்னே இப்படி பண்ணுது. பேண்ட் பெருசா என்ன பண்றது. அதை விட காமெடி ஃப்ரெண்ட்ஸ், நேத்து வந்து மௌலியோட ஃப்ரெண்டு வந்து உண்மையை போட்டு அப்படியே உடைச்சிட்டான். நான் என்ன ஏண்டா இன்னைக்கு நாங்க வந்து முதல்ல பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நாங்க வந்து வெளில கிளம்புறோம், ரிசப்ஷன் ஹாலுக்கு போறோம். ஓகேங்களா. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து காலேஜ் இருக்குது மௌலிக்கு. அவன் அதையும் மீறி காலேஜுக்கு போனான்னா, அவன் காலேஜுக்கு போலப்பா டேட்டிங் போறான். போல அப்படின்னா ஓகே குட் பாயா இருக்கிறான் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா இன்னைக்கு போல தூங்கின்னு தான் இருந்தது. 9:15 ஏஞ்சியா என்ன யாருமே எழுப்பி விடல அப்படின்ச்சு. அட்டெண்டன்ஸ் 59% தான் இருக்கு. எக்ஸாம் எழுத விட மாட்டானுங்கல்ல. அது இப்பதான் இனிமேல் தானே எக்ஸாமே, அதுக்குள்ள அடிச்சு துரத்திடுவோம் ரெகுலரா. சரிங்களா. பார்த்தா போல ஓகே. அப்ப புள்ள வந்து நல்ல பிள்ளையாதான் இருக்குது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்றான், இல்ல அங்கிள் அவன் எதிர்பார்க்கற மாதிரி இங்க நம்ம ஊர்ல இல்ல யாருமே அப்படின்றான். அப்படி இப்படி எதிர்பார்க்கறான்னு எங்களுக்கே தெரியல. முதல்ல சாரி தேடுப்பா சிச்சு நிக்கிறப்போ ஒரு பச்சை வச்சு விட்டுருவோம்ப்பா. ஃப்ரெண்டு உண்மையை உடைச்சிட்டான். நாங்க ஏற்கனவே இதை எதிர்பார்த்திருந்தது தான். சரி அது வரைக்கும் ஓகே. வெற்றி வெற்றி. கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி காட்டிட்டியா, இப்ப புதுசா எடுன்னு சொல்லி நிப்பாலே அப்படின்னுட்டு. அச்சோ சரி காட்டிட்டு போ. பரவாயில்ல கட்டும் போது அதோட ஃபுல் அழகு தெரியும். பயந்துட்டேன் நானு. போச்சுடா இப்போ இன்னொரு பெரிய பச்சா உழுவோம் அப்படின்ட்டு. அது எப்படி காணாம போகும் வீட்டுல இருக்கிறது. எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இல்ல, எனக்கு இல்லப்பா மௌலிக்கு வந்துச்சு அந்த சந்தேகம். இதெல்லாம் முதல்ல எடுத்து பிங்க் அந்த ப்ளூ பேக் எடுத்து நீயே ஒளிச்சு வச்சுன்னு கூட பேசுவப்பா. கிராதகி நீனு நம்ப முடியாது உன்னெல்லாம். எங்க இரு இரு இவரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கோட்டு சட்டெல்லாம் காணோம்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல,
இந்த இடத்துல அவர் எங்க வச்சிருக்காருன்னா இந்த டப்பால போட்டு அதுக்கு மேல 4 கோட் சூட் கவர் போட்டு ஒளிச்சு வச்சிருக்காரு. நான் எங்கடா ஒளிச்சு வச்சேன்? அது என்ன புதையலா ஒளிச்சு வைக்க? இல்ல நான் சொல்றேன், அப்பவே சொல்றேன், ஒழுங்கா முன்னாடியே எடுத்து வை, எல்லாத்தையும் செட் இங்க முன்னாடி தான் இருக்கு. கோட் எடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எனக்கு அது தேடும் போதே உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கு. கடச்சிட்டா இப்ப பாத்தியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். என்னப்பா எல்லாத்தையும் எடுத்து அடுக்கு. எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இதுல எல்லாம் நான் சாரீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாரீஸ் எல்லாம் நீங்க அப்ப கட்டும் போது தான் பாக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நான் காட்டினா எது இது இந்த இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொஞ்சம் சாரீஸ் இதுக்குள்ள வச்சிட்டியா? இதுக்குள்ள சாரீஸ் வச்சிருக்கேன். அந்த சாரீஸ் எல்லாம் வந்து இப்ப தெரியக்கூடாது. ஓகேவா? நான் அங்க கட்டும் போது தான் என்ன சாரீ எடுத்து வச்சிருக்கேன்னு அவங்க பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டாங்க. இது வந்து என்னோட சேனல்ல பார்த்துட்டாங்க. அதனால இது பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ சுடிதார்ஸ் தான் எடுத்து வைக்கிறேன். நமக்கு அதுதான் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஓட ஓடியார நடக்க வேலை செய்ய. அதனால அதை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து என்னன்னா சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாளைக்கு ஒரு சூட்கேஸ் பத்த மாட்டேங்குது. என்ன கொடுமடா இது. 3 நாளைக்கு ஒரு சூட்கேஸ் பத்தும். பத்தலையே. எல்லாம் புதுசு தானே எடுத்து வைக்கிறேன். நீ மட்டும்? நான் எங்க எல்லாம் பழைச. ஆனா நானும் புதுசு தான் எல்லாம். வச்சு போட்டுருவோம். எல்லாருமே எல்லாம் தான் புதுசு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இது வந்து போட்டுன்னு போகிறதுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை. ஓகேவா? அங்கேருந்து வரும்போது சாரியில் வந்துடுவேன். அதை அப்புறம் பார்த்துப்போம். இப்போ இந்த இடத்துல காலியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம சாரீ வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த சாரீ வச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் மட்டும் வந்தால் என் வேலை முடிஞ்சுது. மற்ற எல்லாமே ஆல் பேக்குடு. எல்லாம் கம்ப்ளீட் பேக்குடு. ஆமாம். ஓகேவா? இது ஃபுல்லாகவே வந்து மோனாக் பேக் பண்ணி வச்சுருக்கேன். நைட் ட்ரெஸ் பா ஏதோ ஒன்று தேடு. பாப்பாவோட ரிசப்ஷன் ட்ரெஸ் எங்க? அவங்க சூட்கேஸ் கால் கிட்ட தான் இருக்கு. இதுதானா? அது கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பார்த்துட்டியா? ஜாக்கெட் ப்ளவுஸ் எல்லாமே இருக்கா? ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். அது அயன் பண்ணி இருக்கா இல்லையா? அது அயன் பண்ணலாம் முடியாது. அது அப்படிதான் இருக்கும். சரியா? என்னப்பா அது அப்படிதான்ப்பா. ட்ரெஸ்ஸே அப்படிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து நம்ம யார் யார் சூட்கேஸ் வந்து பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்து அப்படியே பார்த்துனே வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் வந்து பாதியிலே விட்டுட்டு இங்கே பாதி வேலையை பார்க்க வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்சசரிஸ்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். எல்லாத்தையுமே மெயின் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கணும்ல. அதுக்காக ஒரு சில அக்சசரிஸ்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அக்சசரிஸ் தான் அங்கேருந்து வரும் இல்லைப்பா, கோல்டு காப்பிலேருந்து வரும்ப்பா. ஆக்சுவலாக வந்து என்னன்னா, நம்ம ஈவெண்ட்டுக்கு மானாவரியா எல்லாத்தையும் எடுத்தோம். எதையுமே ஆர்கனைஸே பண்ணல. அப்படியே எரிஞ்சு வச்சிட்டோம். ஓகேவா? இப்ப எல்லாம் கரெக்டா கம்பெல்லாம் இருக்கா, எல்லாத்தையும் கரெக்டா தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோமா அப்படிங்கறத வந்து அந்த பவுச்சுக்குள்ள அது எங்க இருந்ததோ அதெல்லாம் அங்க சேர்க்கிறேன். அப்ப வெட்டி வேலை பாக்குறேன். வெட்டி வேலை பார்க்கல. சரியா? வெட்டி வேலை நான் பார்க்கல. வெட்டி வேலை தான் பா இது. வெட்டி வேலை நாளைக்கு கிளம்பணும். அதுக்கு உண்டான வேலையை பாக்குறத விட்டுட்டு ஃப்ரீயா இருக்கும்போது பாக்குறத இப்ப பிஸியா இருக்கும்போது பாத்துனுக்கிறேன். நீனு எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. எங்க எதுனே தெரியலையே. அப்ப அது வெட்டி வேலை தானே. இப்ப நான் எடுக்கணும்ல, எடுக்கிறதுக்கு எனக்கு வேணும்ல. உனக்கு தான் அங்கேருந்து வரும்ல, வாங்கியிருக்குல்ல. வாங்கியிருக்கு. சரி, எந்தெல்லாம் கரெக்டா இருக்கா எனக்கு எடுக்கணும்ல. இப்ப எனக்கு வேணும்ல. எனக்கு வேணுங்கிறது நான் எடுக்கணும்ல. அப்ப இதெல்லாம் எடுக்கணும்ல ஒழுங்கா. அதனால தேடின்னு இருக்கேன். இங்க 2 பெட்டி விரிச்சு வச்சிருக்கேன். சரியா? இந்த பெட்டி 2 பெட்டி விரிச்சு வச்சிருக்கேன். இது எந்த ஒன்னு பண்ணிட்டு தயவு செய்து மூடவும். இங்க ஃபேஸ காட்டு. இப்ப செக் பண்ணிட்டு தயவு செய்து மூடவும். அப்புறம் கடைசியில் அங்கே வந்து என் கோமணத்தை காணோம், என் இதை காணோம், அதை காணோம்னு என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்கு தேவையானது இங்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்க. எடுத்து வச்சுட்டா முதல் நீ தான் திறந்து வா. எனக்கு மாமியார் நீ தான் வந்து நீ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோ. தெரியல தூக்கி போட்டிருக்கான் அவன் பெட்டியில. அவனுக்கு தேவையான ஷர்ட்டு, டிஷர்ட்டு, நைட் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஷர்ட் நான் ஒண்ணு கூட எடுத்து வைக்கல. அதெல்லாம் அவன் தான் பாத்துக்கணும். கட்சியில என்ன வந்து லபன்னு கத்துறான்னா நான் காதல கூட வாங்க மாட்டேன். அவ்வளவுதான். நீயும் அதே மாதிரிதான். நீங்க எடுத்து வச்சிருந்தேன் டிஷர்ட் நாளையும் உள்ள வச்சுட்டேன். சட்டை எனக்கு தெரியாது, நீ எடுத்து வச்சுக்கோ. என்ன ஷர்ட் உனக்கு வேணுமோ. அயன் பாக்ஸ் எடுத்துட்டேன். என்ன வேலை வாங்குறான் பாத்தியா? ஆக்சுவலி செய்ய மாட்டேன். நான் போட்டிருக்க டிஷர்ட்டோட வந்துருவேன் நாளைக்கு. என்ன டிஷர்ட் காட்டு? பிராண்ட் இது பொண்ணு வீட்டுக்காரங்க நாங்க தான். திரும்பி நான் அது உள்ள போகும்போது இதே மாதிரி தான் போறேன். அதனால தான் இது என் சைஸா பார்த்து முதல்ல கொடுத்தது எனக்கு பெரிய சைஸ். சரி, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடலாமா? திருப்பி எல்லாரும் இதே டிஷர்ட் போட்டு வாங்கன்ட்டு நான் பாலகிட்ட. நல்லா இருக்காது. நான் சும்மா எடுத்து போட்டேன். இப்போ நைட்டுக்கு இனிமேல்ட்டு என்கிட்ட நிறைய டிஷர்ட் இருக்குது இந்த மாதிரி டிஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொடுக்காதவங்களுதெல்லாம் அப்படியே இருந்தது இல்லை. அதெல்லாம் என் சைஸ் எதுவும் எல்லாத்தையும் பொறுக்கி பார்த்து எடுத்து வச்சுக்கினேன். இதெல்லாம் வந்து ட்ரையல் தான் நம்ம பார்த்துருக்கோம். டெஸ்டிங் தானே. டெஸ்டிங் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் டைம் ரொம்ப பிடிச்சது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
செமையா இருந்தது. அந்த ஷார்ட்ஸும் பல மில்லியன் போயிடுச்சு. ட்ரெயின்ல எல்லாரும் பார்த்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு ரெகனைஸ் பண்ணாங்க. மோனோ மேரேஜ் கிளம்பிட்டீங்கன்னு எல்லாம் குஷியா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா, நாங்களும் ஆக்சுவலி ஏதோ ஒரு ஊர்ல டீ சாப்பிடலாம்னு நிறுத்தணும். அந்த டீ கடையில இருக்க அந்த பொண்ணு அவங்க அப்பா எல்லாரும் வந்து இதை பார்த்துட்டு பேசிட்டாங்க. ஓ ஆமா இல்ல, இதை பார்த்தோன்னா ஞாபகம் வந்தது, கல்யாணத்துக்கு கிளம்பிட்டீங்களா, பெங்களூர் தானே போறீங்க அப்படின்னாங்க. ஆமா ஆமா அப்படின்னு. நீ ப்ரொமோஷன் பண்ணிட்டா இருக்கிற சென்னையில இருந்து பெங்களூர் வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது? என்னப்பா இங்க மட்டும் அப்படியே ஒயிட் கலர் கோட்டிங் நீதானே ஃபேட் வச்சுக்கிற? இல்லப்பா, அந்த ஃபேட்ல நரமுடி கோட்டிங் குத்துருக்குது. அதெல்லாம் அழகுப்பா. பொண்ணு கல்யாணம் பண்ணா அதெல்லாம் இருக்கணும்ப்பா, அப்பதான் வந்து அதெல்லாம் கெத்து. ஓகேவா? ஓகே, நீங்க முதல்ல மேட்ருக்கு வாங்க. சரியா? இது நீ வச்சிருக்க, நீ செக் பண்ணிக்கோ. நீ வச்சிருக்க வீடியோ செக் பண்ணிக்கோ. செக் பண்ணி தான் ஏத்துறேன். இப்போ என்னோட இதுவும் மட்டும் அவன் எடுத்துன்னு வரணும். என்னப்பா இது குப்பை மேடு இப்படி தண்ணி வச்சிருக்க? நான் குப்பை மேடு பண்ணி வைக்கலப்பா, நீ தான்ப்பா இதெல்லாம் எடுத்துட்டு போற பொருட்கள். ஷூ, செருப்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறோம். ஷூ எல்லாம் தூக்கி அந்த மாதிரி கவர்லேயே போட்டு வச்சிடலாம். அதை விட்டு இப்போ தேவையில்லாமல் இது பண்ணின்னுக்குறீங்க. அதை எடுத்துன்னு போலான்றியா? அதே மாதிரி வேணாம். இப்போ ஷூ கம்மி தானே, அங்கே 4-5-6 ஷூ எடுத்துன்னு பேக் பண்ணி வச்சிருக்கேனே. அடுக்குங்க, வேலை செய்யுங்க. கொஞ்சமாச்சும் வேலை செய்யற மாதிரி வீடியோலாச்சும் காட்டுங்க. நாங்களே வேலை செஞ்சுன்னு இருப்போம். இப்போ எத்தனை ஷூக்காகப்பா? இப்போ இந்த ரெண்டு அங்க இருக்கு பாருப்பா, அதையும் தான்ப்பா எடுத்து வச்சிருக்கேன். அந்த பேக் எடுத்துட்டு அந்த பேக் காலி பண்ணுப்பா. பேக்ல போட்டு வேணாம், எல்லாரும் நாங்க ஒன்னாவே எடுத்து வச்சுக்கிறோம். இல்ல உங்களுதுலயே இருக்கட்டும். இப்போ 2 ஷூக்காக இவ்வளவு பெரிய பேக் எடுக்கிறியா? அதுக்கு தான் சொல்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும். அதை பேக் பண்ணிட்டேன்ல, அது எடுத்துரு. பேக் பண்ணதை பிரிச்சு தூக்கி ஒரே இதுல செருப்புனா உன் செருப்பு என் செருப்பு ஒன்னா இருக்க கூடாதுப்பா. என் செருப்புக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குதுப்பா. போப்பா. இப்போ ஷூ என்னப்பா 7000 ஷூ காணோம்? அந்த ஷூ எடுத்துக்கல, நான் 8000 ரூபாப்பா. அது ஏன் அந்த ஷூ எடுத்துக்கல? அது வந்து ராஜாக்கள் ஷூ, இது வந்து ரகட் பாய் ஷூ. ஓ, நீ ட்ரெஸ் மாத்தினதுனால ஷூ மாறிடுச்சா? சரி, அதை எடுத்து உள்ள போடு. தேவையில்ல, அதெல்லாம் வெயி. அதெல்லாம் எடுக்காத, தயவுசெய்து அதுலயே வச்சிரு. அது வேற ஏதாவது கூட நான் வந்து போடுறதுக்கு நிறைய இருக்கு. அப்ப இதுலயே ஷூ வச்சிருக்கலாமேப்பா. இது எடு, ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணி வெயி. என்ன சலிச்சுக்கிற? வெட்டி வேலை பார்த்துன்னுங்கிற 3 மணி 4 மணி வரைக்கும் வெட்டி வேலை பாக்குற. என்னையும் சேர்த்து உட்கார வைக்கிற. ஐயோ, அது இல்ல. மௌலி அந்த பேக் எடுத்து கொடு. அவள்தான் முடிஞ்சிச்சு. உன் ஷூ முடிஞ்சிச்சா? உன் செருப்பு கொடு. அந்த பேக் எடுத்து கொடு. செருப்பு போட்டு வர போறது இல்லையா? சப்பரி செருப்பு போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இதை மாத்து. இதுதான் போட்டு வரும். எப்படி பைக் ஓட்டுவாங்க? என்னடா தண்ணியில நினைச்சு எடுத்துன்னு வர 10,000 ரூபாய் செருப்பு. லைட்டா வச்சு தேய்ச்சா அதுக்கு ஈரமான மாதிரி இருக்கு. லைட்டா காய். அதே அந்த பேக் எடுத்து கொடு. காலையில ஆக முடியாது. அப்படியே வெளில டப்பா மேலேயே வெயி. டப்பா மேலே அது எடுறா. அதை எடுத்து ஒரு கையில் கொடு. அந்த பேக் மேல இருக்க பேக் எடுத்து கொடு. ஐயோ, இதுங்கிட்டே பேசுறதுக்குள்ள நான் தாவு போ. வெட்டி வேலையை தான் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ். நான் சரி நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், அதனால நாங்க வெறுங்காலோட சுத்துவோமா? நெய் அப்போ ஒரே இதுல வெயி. எல்லாம் உன் பொண்ணுக்கு தான். நீனா வெறுங்கால நடக்க போற? அது ஒண்ணுதான் எந்து. நான் நல்லவ, ஆனா ஒன்னே ஒன்னு எடுத்துருக்குற. ஓகே, பாப்பாக்கு என்ன எடுத்த? ஒரு ஃப்ளாட்டு ஒரு ஹீல் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஃப்ளாட் செப்பல் எடுத்துன்னு ஹீல் செப்பல் எடுத்துன்னு போகுது. அப்புறம் கடைசி நேரத்தில் என்ன தான் கஷ்டப்படுத்துது செருப்பு இல்லாமல். அதனால எதுக்கும் சேஃப்டி பர்பஸ்க்கு ஒன்று ஃப்ளாட் எடுத்துக்கிட்டேன். இது ரிசப்ஷன் செருப்பு. ஆமாம், அதே மாதிரி ஃப்ளாட் எடுத்து வச்சுக்கிறேன். ரைட், பார்த்தேன். அதே மாதிரி ஃப்ளாட்டு. ஸோ இது வந்து செருப்பு, அது உள்ளதான் ஷூ பாலிஷும் இருக்குது. நான் ஆல்ரெடி ஷூ பாலிஷ் போட்டு வச்சுட்டேன். கடைசியில் போகும்போது அவன் எடுத்து வச்சுப்பான் அவன் செருப்பை. ஓகே, இந்த பேக் பூட்டியாச்சா? வச்சுக்கிறான், இல்லை காரில் தூக்கி போடுறான். பூட்டியாச்சு. என் கையால் இதுக்கப்புறம் நான் இதை திறக்க மாட்டேன். சரி, பார்த்து வச்சுக்கோ. இது அங்கே முன்னாடி வை. ஏந்திரி. இது தேவையில்லை. முன்னாடி வை. எதை முன்னாடி வைக்கணும்? எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வையின்றேன். எது எல்லாத்தையும்? இந்த பேக் அந்த பேக் எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து வை. அது மோனா ட்ரெஸ் இருக்குது அதில். முன்னாடி எடுத்து வைன்னா இருக்குது. அப்புறம் நான் முன்னாடி இதெல்லாம் வந்து காலையில் எடுக்க வேண்டியது. இதெல்லாம் அதெல்லாம் எடுத்து பெட்டிலேயே வச்சிடுறேன். கொடு.
எந்த பெட்டி ஏதாவது ஒரு பெட்டியை ஓபன் பண்ணு. நீ எனக்கு வந்து ஷூவே வாங்கி தரல ஆனிவர்சரிக்கு. அதனால இப்ப என்ன பண்ணலான்ற சில்வர் கலர்ல ஷூ வாங்க போறேன் நாளைக்கு. சில்வர் கலர்ல ஷூ வாங்க போறியா? சரி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு குட்டியான எடுத்துன்னு வந்துட்டோம், இல்ல ஒரு ஆட்டோ எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம கார்ல வைக்க முடியாது, ஏன்னா டப டப டபன்னு சவுண்ட் கேட்கும். பட் இருந்தாலுமே வச்சுட்டு போயிடலாம். ஆனா பெரிய ஆல்ரெடி கார்ல வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் இருக்குது. அதனால அதை எடுத்து காட்டு. ரிட்டர்ன் கிஃப்ட் காட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட். ஏன்னா அங்க காட்ட முடியுமான்னு தெரியல, இருக்கிற பிஸில நாங்க ஞாபகம் வச்சிருப்போமான்னு. பட் ஆனா இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பிராண்ட்னா நேம் மட்டும் தான் வரும், போட்டோ வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம போட்டோம், அதனால ஓகே. ஆனா எங்களுக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கறதே எங்க டாக்டர். என்ன பிராண்ட்னா நேம் மட்டும் தான், வெறும் நேம் தான் வரணுமா, லோகோ வரக்கூடாதான். லோகோ மாதிரி இருக்கணுமே தவிர போட்டோ போடக்கூடாதான். அதுதான் பிராண்டா. லோகோ ஆர் நேம் அதுதான் பிராண்ட். ஓ நம்ம பிராண்ட் போனோம்னா பிராண்டா அந்த மாதிரி நேம் தான் வரணுமே தவிர போட்டோ வரக்கூடாதான். அதுதான் பிராண்டா. சரியா? அந்த பிராண்ட்னா நம்ம மாமா வித் பேபிமா பிராண்ட் அதுதான் வரணுமா, புரியுதா? சரி, மாமா வித் பேபிமாவோட சிசி புள்ள தானே மோனா. சிசி புள்ளதான் இல்லைன்னு சொல்ல, தாய் வீடு அதுக்கு தாய் வீடு தான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலுமே வந்துட்டு நான் எங்களுக்கு வந்து ஒரு ஆசை இந்த மாதிரி போட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். ஆமா, பிள்ளைங்களோட போட்டோ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நெக்ஸ்ட் டைம் அடுத்தடுத்து இந்த தவறுகள் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் இல்லாம நம்ம பார்த்துக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா லக்கேஜ் நிறைய ஆயிடுச்சு, டைம் நிறைய ஆயிடுச்சு. காலையில வந்து சீக்கிரமா ஏஞ்சமா, பல்லு விளக்குனமா, காபி குடிச்சோமா, டிஃபன் சாப்பிட்டோமா, குளிச்சோமா, ட்ரெஸ் மாத்தினமா, இது ஏத்துனமா. நோ குளிக்கிறதும் கிடையாது. நோ 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 இப்பயே குளிச்சாச்சு. நான்லாம் இப்ப 12 மணிக்கு தான் குளிச்சிருக்காங்க. அதனால இவங்க காலையில குளிச்சாலும் குளிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நான் குளிச்சுதான் ஆகணும். நான் இன்னைக்கே குளிக்கல. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.